ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் தாம்பரம் போயிட்டு ரிட்டன் வாலஜாபாத் போகலாம் அப்படின்னு சொல்லி பைக்கில் கிளம்பிட்டு இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு நர்சரி பார்த்தேங்க. ரொம்ப நாளாகவே எனக்கு கொஞ்சம் பூச்செடி செடியெல்லாம் வாங்கி வைக்கணும்னு ஆசை. இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா கரசங்கால் அப்படின்னு பிளேஸ் இருக்குது. படப்பையிலிருந்து நீங்கள் தாம்பரம் போகிறீங்கன்னா அந்த ரூட்டில் 2 கிலோமீட்டருங்க. இந்த வந்து பார்த்திங்கன்னா கரசங்கால் ஆப்போசிட்டில் ஹெச்பி பெட்ரோல் பங்குக்கு ஆப்போசிட் சைடு தான் இருக்குது. நீங்கள் எப்போ வந்தாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூப்பராக வாங்கிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி அழகான செடியெல்லாம் வாங்கி வைக்கணும்னு நினைப்போம். இந்த வாலஜாபாத்தில் இந்த சைடு உரக்கடம் சைடெல்லாம் இருக்கிறவங்கலாம் வாங்கலான்னு நினைப்போம் ரோஸ் எல்லாமே. பட் என்னென்னா வெளியே கொண்டு வரப்போ ரேட் எல்லாமே அதிகமாக இருக்கும். செடி ஒரு சில செடியெல்லாம் கிடைக்காது. பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்திருக்கிற இடத்துல நிறைய செடி கலரான ரோஸு அழகான வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. டிசைனான செம்பருத்தி செடி, கலரான பூவு. பொண்ணுங்கள்லாம் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ரோஸே பர்ச்சேஸ் பண்ணுறத விட நீங்கள் இந்த மாதிரி ரோஸ் செடியை வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு கலர் வரும். ஒரு 10 கலர் ஒரு 4 கலரில் வாங்கி வச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் கலராக நீங்கள் ரோஸ் வச்சுட்டு போகலாங்க. மிஸ் பண்ணுறாதீங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ வந்து பார்த்திங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். இந்த கோயிலெலாம் வச்சுருக்கீங்கன்னா கோயில் அருகிலெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. வீடு இருந்துச்சுனாலும் முன்னாடி வச்சிங்கன்னா அழகாக இருக்கும். அது போக மல்லிகை செடியுமே இருக்குது. மல்லிகைப்பூ வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். பட் அதோட ரேட்டை கேட்டாங்கன்னா வாங்கணுமான்னு சொல்லி ஓடிடுவாங்க. பட் நீங்கள் ஒரு செடி வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பல நாளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மேபி ஒரு சிலர் வந்து லேண்டு மட்டும் வச்சுருப்பீங்க. நான் சும்மா தான் இடத்த வச்சுருக்கேன், பட் அது யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா இந்த மாதிரி தேக்கம் செடியை வாங்கி வச்சுருங்க. தேக்கஞ்செடி வச்சிட்டிங்கன்னா அது நல்லா வளர்ந்துன்னா தேக்க மரத்தை வெட்டி ஈஸியாக விற்றுடலாம். எல்லா ஃபர்னிச்சர் ஐட்டத்துக்குமே வாங்குவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மயிலாஞ்சி செடி. நிறையா பேர் இப்போ மயிலாஞ்சினா வந்து பார்த்திங்கன்னா கோன் தான் வாங்குவீங்க. பட் இதை அரைச்சி வச்சிங்க அப்படின்னா கை அவ்வளவு சிவப்பாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய செடிஸ் வந்து இங்கே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த நர்சரி விசிட் பண்ணி பாருங்கள். ரோஸு அது போக நிறைய செடியிலேருந்து உங்களுக்கு மரத்துலேருந்து நிறையா இருக்குது. டிசைனாக கலரான செடி. வீட்டுக்கு அழகு மட்டும் இல்லை, ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னாலும் முன்னாடி வைக்கலாம். நம்ம வீட்டுக்கு முன்னாடி அழகாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அழகான செடி வாங்குறப்போ ரோஸ் எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா வீட்டில் பொண்ணுங்கள்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் அழகாக வச்சுக்கலாம். இல்லை ஒரு சிலர் வந்து சும்மா ஏதாவது காடு சின்னதாக வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட ரோஸை கூட வாங்கிட்டு போய் வச்சு அதை சேல் பண்ணுற கூட செமையாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா ரோஸ் எல்லாம் பார்க்குறப்பே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் வைக்கணும்னு தோணுது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. நர்சரியில் வந்து பார்த்திங்கன்னா அழகான மரம் கருகாப்பில் செடி. ஒவ்வொரு வீட்லேயும் சமையலில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கருகாப்பில் வந்து போடுவோம். ஒரு சில வீட்டில் கருகாப்பில் வந்து வச்சுருப்பாங்க, நிறைய இடத்துல கிடைக்காது. கடையில் போய் 10 ரூபாய்க்கு கொடு 5 ரூபாய்க்கு கொடுன்னு கேட்குறத விட இந்த கருகாப்பில் செடி கொண்டு போய் வச்சிட்டிங்கன்னா அவ்வளோவா வந்து இது வேரெல்லாம் போகாது, சின்னதாக தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே டெய்லியும் சாப்பாட்டுக்கு வந்து ஒரு இலை மட்டும் கொஞ்சம் உருகி போட்டால் போதுமே. உங்களுக்கு அந்த 10 ரூபா 20 ரூபான்னு கடையில் வேஸ்ட்டாக செலவு பண்ணுறதுக்கு ஒரு தடவை கருகாப்பில் பர்ச்சேஸ் பண்ணி உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மரநெல்லிக்காய், அதாவது அமலான்னு சொல்லுவாங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான காய். கொஞ்சம் இடமெல்லாம் வீட்டுக்கு பேக்கில் இருக்குன்னா இதை வாங்கி நெட்டி வச்சுருங்க. காய் வந்துச்சுன்னா அருமையாக இருக்கும். இது வந்து முன்னாடி டிசைனுக்காக வைக்கிற செடிங்க, பூச்செடி. ஆனால் முள் இருக்கும். வீட்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கருகாப்பில் வாங்குங்க. பொண்ணுகளுக்கு வேணும்னா ஃப்ளவர் செடி இருக்குது. பேக்கில் சும்மா இடம்லாம் இருக்குன்னா தேக்க மரம் இந்த மாதிரிலாம் இருக்கும். உங்களுக்கு ப்ராஃபிட் அதாவது ஃப்ரூட்ஸ் வேணும் அப்படின்னா வாழை மரம், ஹைப்ரிட் இல்லை வாழை மரம், துளசி செடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா வந்து வச்சுருக்காங்க. ஒரு சில நர்சரிஸில் கிடைக்காததை விட வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறையா இருக்குங்க. இந்த மாதிரி அழகான செடி வந்து பார்த்திங்கன்னா அங்கேயுமே இருக்குது. இந்த கலரான செடி. இந்த வெள்ளை வெத்தலை வந்து சீக்கிரம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்குது. சாமிக்கு பூஜைக்கெல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்களாமா. கோயில் பக்கத்துலலாம் இருக்கீங்க அப்படின்னா மேபி கோயிலுக்கு கூட நீங்கள் வாங்கிட்டு போய் இந்த வெத்தலையை வந்து அங்கே நெட்டி வச்சிங்க அப்படின்னா பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் பார்ப்போம். இன்னுமே நிறைய செடிகள்லாம் வந்து இங்கே இருக்குது. அந்த செடிகள் பேரெல்லாம் எனக்கு தெரில. இதுவும் செம்பருத்தி செடி தான். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு யூஸ் பண்ணுற எல்லோ கலர். இது வந்து பார்த்திங்கன்னா மாலை கட்டுறக்கெல்லாம் மோஸ்ட்லி ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்மெல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கொய்யா செடி இருக்குது. ஏன்னா கொய்யாக்காய் வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ஒரு மரம் ஒரு செடி நெட்டி வச்சோம் அப்படின்னா அது லைஃப் லாங் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டாக, அதாவது வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் காய் கொடுத்துட்டே இருக்கும். தென்னை மரம் இருந்துச்சுன்னா தேங்காய் 10 ரூபா 20 தேங்காயெல்லாம் 30 ரூபா 50 ரூபா ஒரு காய் நீங்கள் வாங்கினோமா. ஒரு தென்னை மரம் வைக்க இடம் இருந்துச்சுன்னா வாங்கி வச்சுருங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட அடுத்த தலைமுறைக்கும் அது தேங்காய் கொடுக்கும். ஹைப்ரேட்டுங்கிறனால ஒரு சில வருஷத்துலேயே வந்து அது வளர்ந்துடும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அழகான டிசைனுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நிறைய செடிகள் இருக்குது. இப்போ நான் பார்த்திங்கன்னா காமிச்சு தரேன் பாருங்களேன். இதெல்லாம் வந்து மரத்துலேருந்து உங்களுக்கு செடி வர எல்லாமே கிடைக்கும். நீங்கள் நர்சரியில் வந்தீங்கன்னா ஒரு சில நர்சரியில் போனோம் அப்படின்னா ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த செடியை பற்றி கேட்டால் பேர் கூட தெரியாது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் அதோட பேர் என்ன அப்படின்னு நம்ம இது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டோடனே அவர் கரெக்டாக அதோட பேருங்க
அதை சொன்னார். நான் அதில் என்ன ஃப்ரூட் வரும்னு கேட்டுட்டு அந்த ஃப்ரூட்டை கூட வந்து பார்த்திங்கன்னா மேப் இதில் கூகுளில் போட்டு பார்த்தோன்னே எனக்கு அந்த ஃப்ரூட் நான் பார்க்காத ஃப்ரூட்டு வித்தியாசமாக இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா இன்னும் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதெல்லாம் கலர் அழகான செடிகள் தான். பட் இதோட பேர்லாம் எனக்கு தெரில. இது வந்து கனகாமர பூன்னு நினைக்கிறேன். முதல்ல நிறைய பேர் வைப்பாங்க, இப்போல்லாம் மோஸ்ட்லி யாரும் வைக்கிறதில்ல. வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. எங்கள் வீட்லலாம் முதல்ல இந்த கனகாமர செடி வந்து இருந்துச்சுங்க. இது வந்து இந்த அழகுக்கு வைக்கிற செடி முன்னாடி. இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி பூவுன்னு சொல்லுவாங்க. இதில் வர்றது இது கனகாமரம். இது வந்து செம்பருத்தி. சரிங்க, அதுங்கக்கா அந்த சைடு. சரிங்க சரிங்க, அலரி, செம்பருத்தி இந்த மாதிரி நிறையா வந்து இருக்குங்க. சரிங்க, அச்சோ, சாமந்தி, அடுப்பு சம்மந்தி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாங்காய் மரம். மாங்காய் சீசன் வந்துருச்சுனாலே சேலம் மாங்காய், மாம்பழம் பாங்க அப்படின்லாம் தோணும். கடையில் வாங்கிட்டு வருவோம். ஒரு சிலது பழுக்காது, ஒரு சிலது அழுகி இருக்கும், டேஸ்ட் இல்லாமலாம் பார்த்துருப்பீங்க. பட் நம்ம வீட்லேயே ஒரு மாங்காய் மரம் வந்து எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மாங்காய் செடி வாங்கி வைங்க. ஒரு சிலர் நினைப்பீங்க நர்சரியில் ஒரு செடி மாங்காய் செடி கொடுப்பாங்க, அது காய்க்குமா கரெக்டாக வருமா அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஒரு மாங்காய் மரத்துலேயே காயே வந்திருக்கு. வந்து பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் நர்சரிக்குள்ளே போயிட்டுருக்கேன். இது பாருங்களேன், இந்த எட்ஜில் ஒரு மாங்காய் மரம் வச்சுருக்காங்களா, அங்கே பாருங்கள் மாங்காய் காய்ச்சிருக்கு, கோமாங்காய் காய்ச்சிருக்குங்க. 1 இயர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்க்குள்ளேயே உங்களுக்கு மாங்காய் வர்ற மாதிரிலாம் நீங்கள் செடி வாங்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு அருமையாக இருக்கும். சீத்தாப்பழம் வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். நிறையா வீட்டில் வச்சுருக்க மாட்டாங்க, எங்கள் ஊர்லலாம் ஃப்ரீயாகவே கிடைக்கும். நீங்கள் காசு கொடுத்து சீத்தாப்பழம் வாங்குறீங்க அப்படின்னா சும்மா லேண்டெல்லாம் இருந்துச்சுன்னா அதில் வச்சு விடுங்க, ஃப்ரூட்ஸாவது உங்களுக்கு கிடைக்கும். தென்னை மரம், பூச்செடி வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே ஒரு சில ரோசஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம் வந்து டேஸ்ட்லேயே சூப்பராக இருக்குங்க. அதை பழுக்க வச்சு அப்படியே அந்த ஒயிட்டை எடுத்து சாப்பிட்றப்போ வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். ஒரு சிலர்லாம் சீத்தாப்பழத்தை பார்த்து முள் சீத்தா, நார்மல் சீத்தா இருக்கும். நார்மல் சீத்தா சூப்பராக இருக்கும். இது வந்து அழகு செடி, புத்தா பேம்பு. இது வந்து புத்தா பேம்புன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா புத்தர். அது போக இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மரத்தோடது எல்லாமே உள்ள லெமன், எலுமிச்சை எல்லாமே வீட்டுக்கு சூப்பராக வைக்கலாங்க. பெனிஃபிட்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஒரு நிமிஷம் பார்த்திங்கன்னா இன்னுமே செடிகளில் மாங்காய் இந்த மாதிரி நிறையா இதாங்க. கொய்யாக்காய் செடி. இது என்ன செடி ப்ரோ? நெல்லிக்காயா? இது வந்து நாட்டு நெல்லிக்காய். பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா புளிக்கும். அந்த நெல்லிக்காயில் வந்து கொஞ்சம் உப்பும் சர்க்கரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் 1 ரூபா பேக்கெட்டில் வாங்கி உள்ளே சாப்பிட்ருப்பீங்க. இது பார்த்திங்கன்னா மரமே வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செம்மண் தான் இங்கே வச்சு வந்து போட்டு வளர்த்துட்ருக்காங்க. செம்மண், இன்னொரு மண் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே செடி, இதெல்லாம் எனக்கு செடி பேருக்கு அவ்வளோவா தெரியாது. ஒரு சில செடி ப்ரோ பவளமல்லி, இது பேர் இது வந்து பவளமல்லி. நைட்டில் மட்டும்தான் வந்து பூக்குங்க. சரி, இந்த செடி வாங்கிக்கோங்க. பவளமல்லின்னு ஒரு சாங் எப்படி ட்ரெண்ட் ஆச்சோ அதே மாதிரி இந்த செடியும் ட்ரெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லெமன். வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு இந்த மாதிரி தொல்லை ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் சரி, வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி சைடில் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு லெமன் வச்சிட்டிங்கன்னா வெயில் காலத்தில் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு, லெமன் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கடைக்கு சேல் பண்ணிக்கலாம் பிடுங்கி, அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்திருந்த நர்சரி பேர் வந்து எம்டிவிங்க. உங்களுக்கு வேணுன்னா சைடில் அவரோட கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துட்றேன், லொக்கேஷனோடது மேலே பேர் சொல்லிடுறேன். உங்களுக்கு செடி ஏதாவது வேணுன்னா நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். மேபி உங்களுக்கு வீட்டுக்கு டெலிவரி வேணும் அப்படின்னாலும் அந்த செடியோட ப்ரைஸ் ப்ளஸ் வந்து அதுக்கு டெலிவரி, அதாவது கொரியர் சார்ஜ் வரும். அதுவும் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சென்ட் கூட பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லைனா டைரெக்டாக கூட நீங்கள் வரலாம். மேபி ரியல் எஸ்டேட் இல்லைனா நிறையா உங்களுக்கு குவான்டிட்டி தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. மேபி உங்கள் இடத்துக்கு கூட டெலிவரி பண்ணி கொடுப்பாங்க. யூஸ்ஃபுல்லாக தான் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து நர்சரி நிறையா பேர் வந்து வீட்டுக்கு வாங்கி வைக்கலான்னு நினைப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரோஸ் வாங்கலான்னு நினைப்போம். பட்டு வெட்டி வச்ச குச்சியில் அவ்வளோவா வராதுங்க. இந்த குச்சி நம்ம வாங்கிட்டு போய் ஹைப்ரிட் வைக்கலான்னு உங்களுக்கு மேபி ரோஸ் வைக்க இஷ்டம் இல்லைனாலும் வேறு எல்லாருக்குமே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நர்சரியும் க்ரோ ஆகும். அது போக வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்களே மரம் வாங்குறதுக்கும் செடி வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மரம் வாங்குங்க, செடியெல்லாம் ஆர்டர் பண்ணி வீட்டில் அழகாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.